ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோன்னா எங்கள் வீட்டுக்காரோட சொந்த ஊரில் எங்கள் சின்ன மாமனார் வீட்டில் பூவாடைக்காரி இந்த வருஷம் எடுத்து கும்பிடுறாங்க. இது ஆடி மாதத்தில் ஆடி 18க்கு அப்புறம் வர வெள்ளிக்கிழமையில் யாராவது ஒருத்தர் வீட்டில் எடுத்து இந்த பூவாடைக்காரி கும்பிடுவாங்க. பங்காளிங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு வருஷம் எடுத்து கும்பிடணும். அப்புறம் அவங்கவுங்க வீட்டில் புண்ணியாசனை கல்யாணம் எதுனாலும் ஒருத்தர் வீட்டில் இருக்கும். அவங்க வீட்டில் இருந்து அந்த சாமியை எடுத்துகிட்டு போயிட்டு கும்பிட்டுட்டு மறுபடியும் கொண்டு வந்து அவங்க வீட்லேயே வச்சுடுவோம். இப்போ அதான் கும்பிட்டுட்ருக்கோம். எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கும்பிடுறது. எல்லோரும் விரதம் தான் அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்து நைட்டு தான் வந்து விரதத்தை முடித்து சாப்பிடுவோம். இந்த கோயிலில் அரளி செடிக்கு கீழே சாமி மாதிரி செஞ்சு பொரி பழம்லாம் கட் பண்ணி போட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் முறுக்கு இதெல்லாம் வச்சு ஊதுபத்தி காமிச்சு எல்லோரும் தேங்காய் பழம் கொண்டு வந்திருப்பாங்க. அதையெல்லாம் உடச்சி அவங்கவுங்களுக்கு பையில் போட்டு வச்சுருவாங்க. அப்புறம் தீபாராதனை காமிச்சிட்டு இங்கே கும்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் கொண்டு வந்த சாரியை அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே பூ அலங்காரம்லாம் பண்ணி தாளம்பூலாம் வச்சு முன்னாடி சாமிக்கு முன்னாடி படையெல்லாம் போட்டு கும்பிடுவோம். இப்போ தீபாராதனை காமிச்சிட்ருக்காங்க. இது குலசாமி குலதெய்வம் கும்பிடுறது. அவ்வளோதான். கும்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு அங்கே காமிக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டு சாரியெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே பூவெல்லாம் நிறைய போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இப்போ தாழம்பூவே கிடைக்கிறதில்ல, ஆனால் எப்படியாவது தாழம்பூ கொண்டு வந்துடுவாங்க. எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார் தான் அதுக்கு ஸ்பெஷலாக எங்கேயோ போய் எடுத்துகிட்டு வருவார். மேலே அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து மாரியம்மன் சொல்லிட்டு வேப்பந்தலை வச்சு பழத்தில் 2 கண் வச்சு இது மாரியம்மனாக நினச்சி முன்னாடி படையல் போட்டு இந்த சாமியும் கும்பிட்டுட்டு பக்கத்தில் இந்த சாமிக்கு இந்த சாரிக்கெல்லாம் முன்னாடி பூவாடைக்காரி இதுக்கு முன்னாடி படையல் போடுவாங்க. 3 படையல் போட்டு சாதம், பருப்பு, பொரியல், ஒரு 4-5 பொரியல், வடை, இனிப்பு வடை, உளுந்து வடை, அப்புறம் கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை அது நிறையா செய்வாங்க எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காக. அப்புறம் அந்த பிடி கொழுக்கட்டை செய்கிற மாவுலேயே தீபம் விளக்கு மாதிரி செஞ்சு அதில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும். அது எரியும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தீபாராதனை காமிச்சிட்ருக்காங்க. பம்பை அடிச்சிட்ருப்பாங்க. பம்பை அடிக்கும்போது நிறைய பேருக்கு சாமி வந்துடும். இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம்தான் மடி கட்டுறதுன்னு சொல்லிட்டு மடியில் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்து மடி கட்டின பின்னாடி சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம்.